ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை இன்னொரு வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். இந்த வசனம் நாம எல்லாருமே கணவன் மனைவிக்கான வசனமா தான் வச்சிருக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா ஆண்டவர் ஆதாமை படைக்கும் பொழுது இந்த காரியத்தை சொல்லுகிறார். கண்டிப்பாக இது கணவன் மனைவிக்கான மிக முக்கியமான வசனமாய் இருக்கு. ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்குகிறார் என்று சொல்லிதான் பார்க்கிறோம். நாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். உண்மை அதுதான். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த ஏற்ற துணைனா என்ன? இந்த ஏற்ற துணைங்கிறது இதான் ஏற்ற துணையா அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கும் சந்தேகம் இருக்கு, பெண்களுக்கும் சந்தேகம் இருக்குது. என்ன ஏற்ற துணை அப்படிங்கிறது? நமக்கு இந்த திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு கனவு இருக்குது. கனவுன்றதை விட எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், குடும்ப வாழ்க்கை இப்படி ஆகும், அப்படி ஆகும் அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு வந்தோம்னா 99% ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அவன் பார்க்குறான், இதுதான் ஏற்ற துணையா, இதான் குடும்ப வாழ்க்கையா, இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் பாதி பேருக்கு வந்துடுது. போன தலைமுறையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த அம்மாமார்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க கொஞ்சம் பொறுமைசாலிகள். அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் அதை சரி பண்ணி கொண்டாந்துருவாங்க. இப்போ இருக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம். அதனால கொஞ்சம் அவங்க வெயிட் பண்ணுறதுலாம் கிடையாது. உடனே போய் பார்க்குறாங்க, ஒரு 3 நாள் 4 நாள் பார்க்குறாங்க, 3 நாள்லேயே சொல்லிடுறாங்க இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அது ரொம்ப சகஜமாகி போச்சு. ஒரு 2 நாள் வெளியே போய் பேசிட்டு வராங்க, பேசிட்டு வந்தோடனே சொல்லிடுறாங்க இது நமக்கு செட் ஆகாது, 2 நாளில் டிசைட் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. சில நேரத்தில் ஊழியக்காரங்க பார்த்து வைக்கிறாங்க, ஜோமணி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு எல்லா பரிசுத்தவான்களும் ஜோமணி தான் வைக்கிறாங்க. அதில் கல்யாணத்தில் வேற சொல்கிறாங்க தேவ மகிமை மூடிருச்சுன்றாங்க. அப்படி இருந்தும் இது ஏன் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் போகுது அப்படின்னு சொல்லும் போது 2-3 காரியத்தை இந்த வசனத்தில் நாம் கொஞ்சம் தெளிவாய் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த வசனத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்தை நாம் இதில் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு 18வது வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். சொல்லிட்டு ஏவாளை உண்டாக்கல, மனுஷி அவர் என்ன செய்யல, உண்டாக்கல. அடுத்து 19வது வசனத்துல இருந்து 19வது வசனம் 20வது வசனம் 2 வசனத்தையும் ஆண்டவர் அங்க முன்னாடி கொண்டாடுறார். ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை கொண்டாடுறார். அந்த வசனத்துல என்ன இருக்கு? தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவார் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஏன் திடீர்னு இந்த வேலை நடக்குது? அந்த வசனத்துல மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா போய் அவருடைய விலா எலும்புல இருந்து சதையை எடுக்கல. அவர் என்ன பண்றாரு? இந்த வார்த்தையை சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு பேர் வைக்க சொல்றார். பேர் வை, எல்லாத்தையும் என்ன செய், பேர் வை, எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். பேர் வச்சு முடிச்ச உடனே வசனம் சொல்லுது, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் யாருக்கு காணப்படவில்லை? ஆதாமுக்கு காணப்படவில்லை. ஏன் அப்படின்னா, ஆதாம் எப்படி பேர் வைப்பான்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆதாம் எப்படி அவன் பேர் வைப்பான் கீழே இருக்குது. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில். அப்ப அவன் பேர் வைக்கும் போது எப்படி வைப்பான்னு பாத்தீங்கன்னா, அவங்க உருவான விதத்தை பார்த்து பேர் வைப்பான். அவங்க எப்படி உருவாகுறாங்கன்றத பார்த்து பேர் வைப்பான். வசனம் சொல்லுது, இவள் மனுஷியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அப்ப ஏவாளுக்கு பேர் வைக்க மனுஷின்னு வைக்கும் போது அவளுடைய கிரியேஷனை பார்க்கறான். இவ எப்படி உருவானா, எண்ணிலிருந்து இவ உருவாகி வந்திருக்கிறா, அதனால மனுஷின்னு பேரு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கொண்டு காட்டுறாரு அவங்கிட்ட. எல்லாத்தோட கிரியேஷனையும் பார்க்கறான். இது எல்லாம் மண்ணுனால வந்துச்சு, மண்ணுனால உருவாக்கி இருக்கிறாரு. எல்லா கிரியேஷனையும் பார்த்து இப்போ ஆதாமுக்கு ஒரு தெளிவு வருகிறது. இப்படி உண்டாக்கப்பட்ட எதுவுமே எனக்கு ஏற்ற துணை கிடையாது. முதல்ல என்ன தெரியுது அவனுக்கு? இந்த மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட பறவையோ மிருகமோ ஜீவ ஜந்துக்கள் எதுவுமே எனக்கு என்ன கிடையாது,
ஏற்ற துணை கிடையாது. என்னிலிருந்து உருவாக்கி கொண்டு வந்த ஏவாள் தான் எனக்கு ஏற்ற துணை, மனுஷி தான் எனக்கு ஏற்ற துணை அப்படிங்கிறத முதல்ல அவனுக்கு புரிய வைக்கிறாரு. புரியுதா? இப்ப ஏன் நடுவில் எல்லாத்தையும் பேர் வைக்க கொண்டு வர்றாருன்னா, எல்லா கிரியேஷனையும் பார்க்கறான், உருவாக்கின விதத்தை பார்க்கறான், மண்ணில இருந்து அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கறான், இவன் எப்படி வந்தான்னு பார்க்கறான், யார மனுஷிய, ரெண்டுத்தையும் பார்க்கறான். இதுல எது எனக்கு ஏற்ற துணை தெரியுமா? என்னிலிருந்து எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்டு என்னுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டதான இந்த மனுஷி தான் எனக்கு ஏற்ற துணை. அப்போ மண்ணினால வேற விதமா உண்டாக்கப்பட்ட எதுவுமே எனக்கு ஏற்ற துணை கிடையாது. அப்போ இந்த ஏற்ற துணை என்பதனுடைய அர்த்தம் என்ன? உனக்கு அந்த ஆண்டவர் கொண்டு ஒரு துணையை கொடுக்கறதுக்கு முன்னாடி, அது 25 வயசுல கொடுக்குறாரோ, 26 வயசுல கொடுக்குறாரோ, 28 வயசுல கொடுக்குறாரோ, 30 வயசுல கொடுக்குறாரோ, 40 வயசுல கூட கொடுக்குறாரோ, அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு ஒன்று தெரியணும், இது வரைக்கும் நான் பார்த்த எதுவுமே எனக்கு என்ன கிடையாது, ஏற்ற துணை கிடையாது. என் கைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார்ல, இதுதான் எனக்கு ஏற்ற துணை. இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்தேன், மனுஷன் பார்க்கும் போதெல்லாம் பார்க்கறான். அதனாலதான் நான் சொல்லுவேன், நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் பொண்ணு பார்க்கறாங்க, நிறைய பேர் பார்க்கறாங்க, அப்படித்தான் பார்த்துக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணு கூட பார்க்க கூடாது, அதுக்கப்புறம் எதையும் யோசிக்கவே கூடாது. இதுவா இருந்திருக்குமோ, அதுவா இருந்திருக்குமோ, ஒருவேளை இது கிடைச்சிருக்குமோ, அவ்வளவுதான் முடிச்சு. எப்ப கைக்கு வந்துச்சோ தெரிஞ்சுக்கணும், இதுதான் எனக்கென்று உருவாக்கப்பட்ட ஏற்ற துணை. புரியுதா நான் சொல்றது? அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டுவார். பாரு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சிலது நமக்கு ஏற்ற துணை மாதிரி தோணும், ஆனா கைக்கு வராது. சிலது ஏற்ற துணை மாதிரி இருக்காது, அதுவும் கைக்கு வராது. நாம எதிர்பார்க்காம ஒண்ணு நம்ம கைக்கு வரும், ஆண்டவர் கொடுப்பாரு. அது கணவனையோ மனைவியோ கொடுப்பாரு. அது வந்தாச்சா நமக்கு தோணணும், இது வரைக்கும் நான் பார்த்த எதுவுமே எனக்கு ஏற்ற துணை இல்லை, எனக்கு ஆண்டவர் ஒன்று கொடுத்திருக்கிறாரு, அதுதான் எனக்கு ஏற்ற துணை. அல்லேலூயா. சரி, இப்ப ஏற்ற துணை வந்துருச்சு. இப்ப ஏற்ற துணையா அது வந்த உன் ஆண்டவர் கொடுத்துட்டார்ல, ஏற்ற துணைன்னு சொல்லிட்டார்ல, உண்மையில அது ஏற்ற துணையா? இப்ப ஏற்ற துணை என்பதற்கு நீங்க என்ன டெஃபினிஷன் வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு ஏற்ற துணை ஆண்டவர் ஒன்று தரணும் அப்படின்னு. பல பேருக்கு என்ன இருக்குது, நான் நினைச்ச மாதிரி இல்லை, நான் விரும்பின மாதிரி இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, நான் இதை ஒன்றும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றீங்கல்ல. உங்களுக்கு ஏற்ற துணை கணவன் எப்படி இருக்கணும்? ஏற்ற துணைனா என்ன? ஆக்சுவலா ஏற்ற துணைனா என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் படைச்சிருக்கிற படைப்பை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஏற்ற துணை, இல்லையா? ஆணும் ஏற்ற துணை இல்லை, பெண்ணும் ஏற்ற துணை கிடையாது. ஆணும் பெண்ணும் தான் ஏற்ற துணை. ஆணும் பெண்ணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருமித்த கருத்தோடு இருக்க மாட்டார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஆணுடைய சரீர அமைப்பு வேறு, பெண்ணுடைய சரீர அமைப்பு வேறு. ஆணுடைய மனநிலை வேறு, பெண்ணுடைய மனநிலை வேறு. ஆணுடைய எதிர்பார்ப்பு வேறு, பெண்ணுடைய எதிர்பார்ப்பு வேறு. இது எல்லாமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். இப்ப நீங்க வரும்போது என்ன சொல்லி எதிர்பார்க்கறீங்கன்னா, எனக்கு ஏத்தா மாதிரி அவர் இருக்கணும். உங்களுக்கு என்ன ஏத்தா மாதிரி? நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவர் நினைக்கிறோம். இருக்க மாட்டேன். நீங்க நினைக்கிறீங்க என் மனைவி எப்படி இருக்கணும், எனக்கு ஏத்தா மாதிரி இருக்கணும். எப்படி உங்க ஏத்தா மாதிரி? நான் நல்லா சமைக்கணும், நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர மனைவி சமைக்கவே தெரியாம வரும். நான் சொல்றேன், சமைக்கவே தெரியாம வரும். நான் நல்லா சமைக்கிற மாதிரி பார்த்தங்கய்யா, அதுக்கு சமைக்கவே தெரிலங்கய்யா. அப்ப இது ஏற்ற துணை இல்லையா? இதுக்கு பேர் ஏற்ற துணை இல்லையா? ஏற்ற துணைங்கிறது இதை வச்சு கண்டுபிடிக்க கூடாது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி அது கன்ஃபார்மா இருக்காது 99%. அப்ப என்ன நடக்குது? ஏற்ற துணைனா என்ன? நான் எதிர்பார்க்கிற நினைக்கிறேன் அப்படியே அப்படி இருக்காது. அது வேறு சூழ்நிலையில வளர்ந்துருக்குது, வேற குடும்பத்துல வளர்ந்துருக்குது, அது வேற மாதிரி தான் இருக்கும். இவர் நம்ம வேற சூழ்நிலையில வளர்ந்துருக்கிறோம், வேற குடும்பத்துல வளர்ந்துருக்கிறோம், நம்ம வளர்ந்தது வேற இடமா இருக்கும், இது வேற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப ஏற்ற துணை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, எனக்கு ஆண்டவர் உணர்த்தின சில உதாரணத்தை நான் வச்சு சொல்றேன். இப்ப கப்பன் சாசர் இருக்கு இல்லையா? கப்பும் சாசரும் ஏற்ற துணை தானே, ரெண்டு சேர்ந்தா தானே ஒரு செட்டு. அதான செட்டு. போய் கேட்கும் போது என்ன கேட்குறீங்க? கப்பன் சாசர். கப்பன் சாசர் வாங்குறீங்க, கப்பு வேற மாடல், சாசர் வேற மாடல்.
அது வேற இது வேற. ஆனா இது ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்னா சேரும். பாக்குறீங்களா? வைக்கும் போது கரெக்டா அது மேல வைக்கிறதுக்கு ஒரு காடி எடுத்திருப்பான், கரெக்டா வைப்பா, ரெண்டும் நிக்கும். ஆனா இது ரெண்டும் எதுக்காக சேர்ந்தது? இந்த கப்பும் சாசனம் எதுக்காக சேர்ந்தது? காஃபி குடிக்கிறதுக்காக சேர்ந்தது. யாரோ ஒருத்தருக்கு காஃபி குடிக்க, அது வரைக்கும் ரெண்டும் எப்படி இருக்கும்? வீட்டுல எப்படி வச்சிருப்பாங்க? தனித்தனியா இருக்கும். இது வேறையா இருக்கும், அது வேறையா இருக்கும். ஆனா ரெண்டும் ஒரு ஆள் வந்த உடனே ஒரு இடத்துல ஒன்னா சேரும், சேர்ந்து கொண்டு வந்து கொடுக்கும். அப்பா அவர் காஃபி குடிப்பாரு. சில நம்ம ஆளு காப்பியை சாசரில் ஊத்தி குடிக்கிறவன் இருக்கா, சில ஆளு காப்பியை வச்சுட்டு சாசரை போட்டு மூடி ஆறாம இருக்கிறதுக்கு வச்சிருக்காங்க, சில சாசரை குடிச்சுக்கிட்டு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும். மற்றபடி இது ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும். இதோடைய அமைப்பு வேற. இது பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்கும், இது வெர்டிகலா இருக்கும். இது உள்ள குழியா இருக்கும், இது கொஞ்சம் கான்கேவ் கான்வெக்ஸ் மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை நடப்பிக்கும். போல்ட் எடுத்துக்கோங்க, நட்டு எடுத்துக்கோங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, போல்ட் வேற மாதிரி இருக்கும், நட்டு வேற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் கடையில போய் கேட்டீங்கன்னா வெறும் போல்ட் வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை, வெறும் நட்டு வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. போல்ட் பாருங்க நீளமா இருக்கும், நட்டு ரவுண்டா இப்படி இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மறையில ஏறும். ரெண்டும் தனித்தனியா தான் இருக்கும் ஒரு இடத்துல, ரெண்டும் சேரும் ஒரு இடத்துல. இது ரெண்டும் சேர்ந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கார் வீல் இருக்குது, என்ன ஒரு 4 போல்ட் 8 போல்ட் போட்டிருப்பாங்க. இது ரெண்டும் 8 சேர்ந்து என்ன பண்ணும்னா ஒரு காரை ஓட்டுவதற்கு பயன்படுகிறது. அந்த போல்ட் போடாம கார் உங்ககிட்ட கொடுத்தானா ஆக்சிடென்ட் ஆயிடும். இப்ப இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலை செய்யுது இல்ல. இப்ப நட்டும் போல்ட்டும் ஏற்ற துணை, கப்பும் சாசரும் ஏற்ற துணை. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ஒரு நாளுன்னு சொல்றோம் டே, இந்த நாள்ல இரவே வரல, அப்ப என்ன ஆகும்? இது முழுக்க என்னது? அப்புறம் பகல். இரவு வந்தாதான் ஒரு நாள். ஆனா இரவு வேற, பகல் வேற. இங்க சூரியன் இருக்கும், அங்க சந்திரன் இருக்கும். இது சூடா இருக்கும், அது குளிர்ச்சியா இருக்கும். இதோடைய சூழ்நிலை வேறு, அதோடைய சூழ்நிலை வேறு. ஆனா ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நாள். புரியுதா உங்களுக்கு? சூரியன் வேறு, சந்திரன் வேறு. இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் அது ஒரு காலகட்டத்தை கொண்டு வரும். ஆப்போசிட்டான ரெண்டும் சேர்ந்து ஒரு காரியத்தை நடப்பிக்கும். அந்த ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்காகத்தான் கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்கு பேர் தான் ஏற்ற துணை. அந்த ரெண்டு மட்டும்தான் அதை சேர்ந்து செய்ய முடியும், வேற யாரும் செய்யவே முடியாது. அப்படித்தான் கணவனையும் மனைவியும், ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ரெண்டு பேருமே எல்லாத்துலயும் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. மைண்ட் செட்ல சொல்றேன், சைக்காலஜி. ஆண்கள் சைக்காலஜி வேற, பெண்கள் சைக்காலஜி வேற. இவங்களுக்கு வேற ஒரு கலர் பிடிக்கும், லைட் கலர் பிடிக்கும், அவருக்கு டார்க் கலர் பிடிக்கும். கணவன் நினைக்க கூடாது எனக்கு டார்க் கலர் பிடிக்குது, உனக்கு என்னதான் பிடிக்கணும்? டார்க் கலர் தான் பிடிக்கணும். பெண்ணுடைய சரீர அமைப்பு வேற, ஆணுடைய சரீர அமைப்பு வேற. இது கொஞ்சம் பலம் வாய்ந்தது, அது கொஞ்சம் பலம் குறைவானது. அதே நேரத்தில் பெண்ணுடைய மனோதிடம் வேறு, ஆணுடைய மனோதிடம் வேறு. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு நம்ம சேர்றோம் பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் ஏற்ற துணை. அந்த ஏற்ற துணை என்ற இடத்த உங்க ஒருத்தரா தான் நிறைவேற்ற முடியும் உங்க தேவ திட்டத்துல. உதாரணமா ஆபிரகாமும் சாராளும் தான் ஏற்ற துணை. புரியுதா? சாராளுக்கு பதிலாக அங்க ஆகார் வந்தா ஏற்ற துணையா வராது. ஏங்க அதுவும் பெண்ணு தானே, இதுவும் பெண்ணு தானே. ஆபிரகாமுக்கு ஒரு வம்சம் வேணும், அவ்வளவுதானே. அவர் ஒரு பெத்து கொடுக்க போது, ஒரு பொண்ணை பையனை பெத்து கொடுக்க போது இஸ்ரவேல் பிறந்துட்டாரு. சோ இப்ப என்ன இல்ல, ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து ஒரு ஈசாக்கை பிறக்க வேண்டும். அதுதான் தேவ திட்டம். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்கிற தேவ திட்டம் இல்ல, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சேர்ந்து பிறக்கணும், அதான் தேவ திட்டம். அந்த மாதிரி உங்களை கொண்டு, உங்கள் குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வைத்திருக்கிறார். புரியுதா? அந்த திட்டம் நடக்குது பாத்தீங்களா, அதுக்காக தான் நீங்கள் இணைக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு நீங்க வாழ்நாளெல்லாம் என்ன பண்றீங்க? கல்யாணமான புதுசுல இருந்து என்ன பண்றோம்? வந்த அன்னையில இருந்து மாமியார் தனக்கேத்த மாதிரி மருமக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, மருமக தனக்கேத்த மாதிரி மாமியார் வீடு இருக்கணும்னு நினைக்குது, கணவர் தனக்கேத்த மாதிரி மனைவி இருக்கணும்னு நினைக்கிறார், மனைவி தனக்கேத்த மாதிரி கணவர் இருக்கணும். இப்ப இவங்க 4 சூழ்நிலை என்ன ஆகுது? ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்யறாங்க? மாத்த விரும்புறாங்க. எங்க குடும்ப பழக்கம் இதுதான், எங்க வீட்டுக்கு வந்த மருமக இப்படித்தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. உடனே அந்த அம்மா சொல்லும், எங்க வீட்டு பழக்கம் இதுதான், எங்க வீட்டுல நான் இப்படித்தான் இருப்பேன். ஆரம்பிக்கும் சண்டை. அது அப்படியே கணவன்கிட்ட போகும், மாமனார்ட்ட போகும், எல்லாம் சேர்ந்து.
ஆனா இந்த பெண்ணை எதுக்கு இந்த வீட்டுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்து இந்த கணவன் கையில கொடுத்தாருன்னா, இவங்க அவங்கள மாதிரி சமைக்கிறதுக்காக இல்ல, அந்த அம்மா இவரை மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கு இல்ல, கூட்டிட்டு வந்தது இவங்க 2 பேரை வச்சு பரலோகத்திலிருந்து ஒரு திட்டம் பூமியில செய்யப்பட வேண்டி இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் 2 பேரையும் சேர்த்தாரு. இவங்க 2 பேருமே அந்த திட்டத்தையே முதல்ல தெரிஞ்சுக்கல, அதுக்கு தான் வந்தோங்கிறதையும் அவங்க என்ன செய்யல, தெரிஞ்சுக்கல. வாழ்நாளெல்லாம் இந்த சண்டையிலேயே 40 வருஷம் ஓடிருச்சு. என்ன ஓடிருச்சு? 40 வருஷம் ஓடிருச்சு. அப்புறம் 40 வருஷம் கழிச்சு இப்ப தெரிய வருது. என்ன தெரிய வருது? அவருக்கு ஏத்த மாதிரி நான் மாறிட்டேன். ஏற்ற துணை எது தெரியுமா? அவனுக்கு ஒரு நாள் தெரிய வந்தது, ஆபிரகாமுக்கு, ஆண்டவர் என்னை கானானுக்கு கொண்டு வந்து சாராளோடு கூட சேர்ந்து ஈசாக்கை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய தேவனுடைய திட்டம். அதற்காக நான் கொண்டு வரப்பட்டேன். அந்த ஈசாக்கு பிறந்த உடனே தான் அவனுக்கு அந்த வெளிப்பாடே கிடைக்குது. அதே மாதிரி தான் உங்களை கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கிறார். நம்மளை கொண்டு பூமியில ஏதோ ஒன்று செய்ய வேண்டி இருக்கிறது. அதை செய்வதற்காக கர்த்தர் நினைச்சார். ஹெவன்லி பிளான், ஹெவன்லி பிளான். அதை 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணி கேட்கணும், ஆண்டவர் எதுக்கு எங்களை இணைச்சிங்க? அந்த இணைச்சதை நீங்க தேவன் சித்தத்தோடு அதை செய்ய முற்படுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை கர்த்தர் மாத்திடுவார். பரலோகம் அதை செஞ்சு கொடுத்துரும். நீங்க தேவ திட்டத்தை ஒன்னா சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற மாறுபாடான சிந்தனைகள், உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் மாத்திடுவார். ஆனா நாம கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்கு வரல. எதுக்கு இணைச்சாருங்கிற இடத்துக்கு வரல. அவரு சரியில்லை, மனைவி சரியில்லை, ஒருத்தரை குற்றப்படுத்தி 25 வருஷம் முடிஞ்சிருச்சு, 30 வருஷம் முடிஞ்சிருச்சு, யோசிக்கவே இல்லை. இப்ப இந்த 25 வருஷமும் பசங்க நம்மளை பார்த்துருக்குது. இதுக்கு நடுவில் 2 குழந்தை வேற பிறந்திருக்குது, பசங்க பார்த்துருக்குது. இப்ப அவன் என்ன பிளான் பண்றான்? அப்பா அம்மா மாதிரி சண்டை போடாம குடும்பத்தை நடத்தணும்னு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான் இல்லையா? இன்னொன்னு கத்துக்கிறான், எனக்கு குடும்பமே வேணாம். ஏன்பா வேணாம்? இவங்க 2 பேரும் சண்டை போட்டது இருக்குல்ல, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை விட இவனுங்க பிரச்சனை பெரும் பிரச்சனை. இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுல பையன் சொல்றான், எனக்கு மனைவின்னு ஒண்ணு வேணவே வேணாம், நிம்மதியா என் வாழ்க்கை இருக்கட்டும். அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு கணவன் ஒருத்தர் வேணவே வேணாம். எதுக்கு இவ்வளவு வம்பு? ஏன் கணவன் வேணாம்? இவங்க 2 பேரும் போட்ட சண்டை இருக்குது பாருங்க. அப்ப ஏற்ற துணை என்பது இதல்ல, சண்டை போடுவதல்ல, சமாதானம் ஆவதல்ல. இது சகஜம், நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் நம் வாழ்க்கையில தேவன்கிட்ட கேட்கணும், எங்களை எதுக்கு ஒண்ணு இணைச்சிருக்கிறீங்க? ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருப்பீங்க. இல்லைன்னா ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? எவ்வளவோ காரியத்தை தடுத்த ஆண்டவர் இதை தடுக்காம விட்டாரியே. நேரத்துல கேட்கிறோம்ல, ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தீங்க? உனக்கு இதுதான் வாழ்க்கையில மோசமான அழிவுனா ஆண்டவர் என்னைக்காவது காப்பாற்றி விட்டுருப்பாரு. அப்ப ஏற்ற துணையை ஆண்டவர் எதுக்கு உண்டாக்குகிறாரு? உங்கள் மூலமாக பரலோகம் ஏதோ ஒன்றை பூமியில செய்ய விரும்புகிறது. அதை செய்வதை நீங்கள் கண்டுபிடிச்சு அதை செய்யணும். 2வது, ஏற்ற துணை எதற்காக? வாசிங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனம் வாசிங்க. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. நல்லா கவனிங்க, எதுக்கு 2 பேரை ஆண்டவர் உண்டாக்குகிறார்? ஏற்ற துணை 2 பேரை கர்த்தர் உண்டாக்குவதற்கு காரணம் என்ன? ஒருவன் விழுந்தால் இன்னொரு என்ன செய்வானா? தூக்கி விடுவான். இதை நீங்க உலக பிரகாரமாயும் எடுத்துக்கலாம், மெயினா ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கலாம். இப்ப ஸ்பிரிச்சுவலா எடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது வெறும் திருமணம் ஆனவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்றாரு, திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தாயின் வயிற்றிலே அன்னகராய் பிறந்தவரும் உண்டு, மனுஷரால் அன்னகராக்கப்பட்டவரும் உண்டு, தேவனுக்காக தன்னை அன்னகரலாக்கி கொண்டவர்களும் உண்டு. அதாவது இந்த அன்னகருங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று சரீர பிரகாரமான அன்னகர், இன்னொன்று திருமணம் ஆகாதவர். சரி, இவர் இப்போ ஒண்டிதானே, இவர் ஒண்டிதானே. அப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்ற துணை என்பது என்ன? இப்ப இயேசு பாருங்க, ஒரு வசனத்தை ஆண்டவர் அழகா சொல்றார். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. அல்லாமலும் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாவது, இப்ப 2 பேர் ஒருமனப்பட்டிருக்கணும் அப்படின்னு இருக்கு. 2 பேர் ஒருமனப்பட்டிருக்கணும். 2 பேர் பூமியில ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் அப்படின்னு சொல்றார். இப்போ புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அன்னகராக இருந்தால்
இப்ப இயேசு அனுப்பும் போது 2 பேரா தான் அனுப்புறாரு எல்லாரையும். நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அற்புதம் செய்யறதுக்கு எல்லாத்தையும் செய்யறதுக்கு என்ன செய்யறாரு? 2 பேரா அனுப்புறாரு. சரி, இந்தியாவுக்கு யார் வந்தது? எத்தனை தோமா? ஒருத்தர் தான் வந்தாரா? அப்ப 2 பேர்ல வந்திருக்கணும். இன்னொரு ஆள் எங்க? நான் சொல்றது புரியுதா? இயேசு 2 பேரா அனுப்பினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மாம்சத்தின்படி சொல்றேன். என்ன காரணம்? ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்குவான். இப்போ உலக பிரகாரமா சொல்றேன். ஒரு கணவன் சோர்ந்து போனா பிசினஸ்ல என்ன ஆகும்? ஒரு வீழ்ச்சி வரும். வாழ்க்கைங்கிறது ஒரு சைக்கிள். எல்லாமே 100% பிறந்ததுல இருந்து எல்லாமே தோல்வியே இல்லாம சாவர வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருந்த அப்படிங்கிற ஒரு மனுஷன் உலகத்தில் கிடையாது. பிறந்ததுல இருந்து தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு நல்ல காலத்தை பார்க்காம செத்த மனுஷன் ஒருத்தன் இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லார் வாழ்க்கையில எல்லாமே என்ன செய்யும்? வரும். அந்த மாதிரி நேரத்துல நமக்கு சோறும் போது கீழே அப்படி தாழ்ந்து உட்காரும் போது தூக்கி விடுறதுக்கு யார் வேணும்? கூட ஒரு ஆள் வேணும். ஒண்டியா இருந்தா அது இருக்காது. அதுக்குதான் ஆண்டவர் பெரும்பாலும் யாரை கொடுக்கிறாரு? மனைவியை கொடுக்கிறார் வீட்டுல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, ஈசாக்கோடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு ஏன் அதை சொல்றேன் ஈசாக்குன்னா, எனக்கு பழைய ஏற்பாட்டில் பிடிச்ச கணவன் மனைவி அவங்கள மாதிரி ஒரு மனமுத்த தம்பதி. அவங்கள பத்தி ஒரு தனி செய்தி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படி இருக்கும் பொழுது, இப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையில பஞ்சம் வருது. பஞ்சம் வந்துச்சு. எங்கேயாவது ரெபெக்காள் வந்து அவர்கிட்ட பேசினாங்கன்னு இருக்கா? இல்ல. ரெபெக்காளுக்கு 20 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. ஏன்னா ஈசாக்கு கல்யாணம் ஆகும் போது 40 வயசு, ஏசாவும் யாக்கோவும் பிறக்கும் போது 60 வயசு. 20 வருஷம் ரெபெக்காளுக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல. பாருங்க, பஞ்சம் ஒரு கஷ்டம் வந்த உடனே யோபுவின் மனைவி வந்து அவன்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இப்ப பிள்ளை இல்ல ராகேலுக்கு. வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? யாக்கோவை பார்த்து என்ன பண்ணாங்க? எனக்கு பிள்ளை கொடும். அந்த அம்மா டார்ச்சர் பண்ணிருச்சு. சரி, டார்ச்சர் பண்ணாட்டி பரவாயில்ல. இப்போ அண்ணாளுக்கு பிள்ளை இல்ல. அந்த அம்மா என்ன பண்ணிட்டே இருக்கும்? அழுதுனே இருக்கும். அதை பார்க்க இவனுக்கு எப்படி இருக்கும்? மனசு கஷ்டமா இருக்கும். சில நேரத்துல நாம் துக்கமா இருக்கும் போது ஆறுதலா இருக்கிறது தான் யாரை கொடுத்திருக்கிறாரு? விழுந்தால் தூக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. இப்ப பாருங்க, அண்ணாள் அழுதுனே இருக்குது. ஆனா ரெபெக்காளை பொறுத்த வரைக்கும் 20 வருஷம் பஞ்சம், குழந்தை இல்ல, பயங்கர போராட்டம். அதை விட பிரச்சனை, அந்த ஊர்ல பொண்ணு அழகா இருந்தா தூக்கின்னு போயிடுவான். வசனம் சொல்றது, ஈசாக் சொல்றான், அவளை வைத்து தன்னை கொல்லுவார்கள் என்று பயந்து சகோதரி என்று சொன்னான். அப்பனா எவ்வளவு பாருங்க பயம். அவனுக்கே அவ்வளவு பயம் தான். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பயம் இருக்கும். சாரால பார்வன் தூக்கிட்டு போயிட்டாரு. இவன் இந்த அம்மா என்ன நினைக்கும்? அந்த அம்மாவை தூக்கிட்டு போகும்போது 65 வயசு. யாரை தூக்கிட்டு போகும்போது? சாரால தூக்கிட்டு போகும்போது 65 வயசு. 2வது தடவை அபிமெலேக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவான் சாரால. அப்ப தூக்கிட்டு போகும்போது 90 வயசு. இப்ப ரெபெக்கா என்ன நினைக்கும்? இந்த ஊருக்காரங்க 90 வயசு கேள்வியே தூக்கிட்டு போனானே, 40 வயசுல இருக்கிற என்ன தூக்கிட்டு போனா என்ன ஆகும்? ஒரு பயமா இருக்குமா இல்லையா? எங்கேயாவது புலம்புச்சா? புலம்பாது. தோல்வி வரும்போது, கண்ணீர் வரும்போது, சூழ்நிலை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்பதுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்காரோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். டிஸ்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே கணவனை மட்டம் தட்டி மனைவியை மட்டம் தட்டி வேதம் சொல்லுது, விழுந்தவனை தூக்கிறதுக்கு தான் ஒருத்தனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு ஒழிய நிக்கிறவனை விழத்தல்றதுக்கு அல்ல. சில நேரத்தில் எல்லாருக்கும் எல்லா டேலண்டும் இருக்காது. பாருங்களேன், ஹிட்லர் பயங்கர டேலண்டான ஆளு, செம்ம டேலண்ட், உலகத்தையே பிடிக்கிற டேலண்ட். கடைசியில பாத்தீங்கன்னா அவன் பண்ணது எல்லாமே தப்பு, நாண்டு கொண்டு செத்தான். அப்படி ஒரு டேலண்டான, ஒரு தப்பான டேலண்டான ஒரு கணவன் இருக்கிறத விட ஒருவேளை டேலண்ட் இல்லாம நல்லவனா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் இல்லையா? எத்தனை பேர் பாருங்க, அப்படியே ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி, வீடை கட்டி, காரை வாங்கி எல்லாரும் பெருமையா இருக்காங்க. திடீர்னு ஒரு பார்த்தா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போகுது. ஒருவேளை உங்க கணவனோ மனைவியோ அப்படி ஒரு காரியம் செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் சம்பாதிப்பாங்க, அதுல உண்மையா இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. ஆனா வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருக்கோம். நாம அப்படியே பிரஷர் கொடுக்கறது, உனக்கு சமைக்க தெரியல, உனக்கு அது தெரியல, குடும்பத்தை நடத்த தெரியல, உடனே அந்த அம்மா உனக்கு இது தெரியாது அது தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஆண்டவர் 2 பேராக கொடுத்திருக்கிறது எதற்காகனா, நிக்கிறவனை விழத்தள்றதுக்கு அல்ல, விழுந்தவனை. பிரசங்கியின் புஸ்தகம் 4:11. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும்.
ஒண்டியாயிருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில அனல் இல்லாத தன்மை இருந்தால் அனல் உண்டாக்குவதற்குத்தான் கர்த்தர் இன்னொருத்தரை கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், சபைகளுக்கு போங்க, எந்த சர்ச்சுக்கு வேணா போங்க, அது சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்டல், எந்த சர்ச்சுக்கு வேணா போங்க, பெண்கள் கூட்டம் தான் அதிகம். பெண்கள் கூட்டம் தான் அதிகம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தை அனல் உண்டாக்குவதற்கு கர்த்தர் பெண்களை இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கணவர்கள் இப்போ ஓடி சம்பாத்தியம் ஓடி அப்படியே எல்லா பக்கமும் ஓடி, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டா போதும், சம்பாரிச்சுட்டு தசமபாகம் கொடுத்துட்டா போதும், மற்றபடி பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, எதை பத்தியும் கவலையே கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க சம்பாரிச்சு தசமபாகம் காணி கொடுத்துட்டா, சந்தா கட்டிட்டா குடும்பம் நடந்துரும்னு. நடக்காது. அந்த குடும்பத்துல பேக் போன ஒரு அம்மா ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், ஒரு அம்மா பைபிள் வாசித்துட்டு இருக்கோம். ஒரு காலம் வரும், அந்த குடும்பத்தினுடைய மொத்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் நான் இப்ப பார்க்கிறேன், அநேக பெண்களை பார்க்கிறேன், ரட்சிக்கப்படாத கணவனை எல்லாம் ஜெபம் பண்ணி ரட்சிப்புக்குள்ள நடத்திடுறாங்க. துன்மார்க்கரான கணவனை எல்லாம் மாத்திடுறாங்க. 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் அனல் இல்லாமல் இருப்பான். அந்த இன்னொரு அனல் உண்டாக்குறது யாரா இருக்கும்னா கூட இருக்கிறவங்க. அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்படாம இருந்தா, ஆண்டவருக்குள்ள வராம இருந்தா, அவங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர அனல் உண்டாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? கணவனுடைய பொறுப்பு. இன்னைக்கு கணவன் ரட்சிக்கப்படல அப்படின்னு உடனே ஒரு கூட்டம் எப்படி இருக்குன்னா, இவர் வேண்டாம், ஒரு அம்மா சொல்லிட்டு போய்தான், என் கணவர் ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்படாதவரோடு கூட இணைஞ்சிருக்க கூடாது, அவிசுவாசியோட விசுவாசி என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாதுன்னு இருக்கே, நான் என் கணவரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற, அவிசுவாசியோ விசுவாசியோ கல்யாணம் பண்ணிட்டீங்களா, அவங்கள அனல் உண்டாக்குற வரைக்கும் நீங்க பொறுமையா காத்திருக்க வேண்டும். உங்கள் அனல் ஒரு நாள் அவர்களை அனல் உண்டாக்கும். பிரிஞ்சு போறதுக்கு என்ன செய்யக்கூடாது? யோசிக்கவே கூடாது. 2 பேரும் ஒன்னா இருக்கணும், கர்த்தர் கொடுத்துட்டார். ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்படல, திடீர்னு நல்லா ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணை பார்க்கிறோம், பார்த்த உடனே சே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு யோசனை வந்து இது வேணா அப்படின்னு முடிவு பண்ணா அது துன்மார்க்கம், அது பாவம். உன் மனைவி ரட்சிக்கப்படாம இருந்தாலும் அவர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீ காத்திருக்கத்தான் வேண்டும். உன் கணவன் ரட்சிக்கப்படாவிட்டால் அவன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நீ காத்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒன்று, உன்னுடைய அனல் அவனை பற்றும், உங்களுடைய ஜெபம் அவர்களை மாற்றும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவனை மாற்றும், உங்கள் நல்ல நடக்கை அவர்களை எதிர்ப்பாளரை மாற்றும், கண்டிப்பா மாற்றும். ஒரு நாள் பார்த்து கணவன் திருந்துவான். கணவனுக்கே ஒரு நாள் என்ன வந்துடும் தெரியுமா? கில்ட்டினஸ் வந்துடும். நம்ம இவ்வளவு பண்ணியும் எப்படி இருக்கிறா அவன் பாப்பாரு, உலகத்துல பாப்பாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாரு, என் ஒய்ஃப ஒரு வார்த்தை சொன்னேன் அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஃப்ரெண்டு யோசிப்பாரு, நம்ம இவ்வளவு பண்ணியும் இது அம்மா வீட்டுக்கு போலியே. ஒரு நாள் இந்த நல்ல நடக்கை, அப்படிதான் வசனம் சொல்லுது, உங்கள் நல்ல நடக்கையினாலே உங்கள் கணவரை என்ன செய்யுங்க? ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே தான் கணவனுக்கும் பொருந்தும். ஆண்டவர் எதுக்கு இன்னொரு ஏற்ற துணை கொடுத்திருக்கிறார் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு, விழுந்தவனை தூக்கி எடுப்பதற்கு, அனல் இல்லாதவனை அனல் உண்டாக்குவதற்கு. அப்படிப்பட்டவர்களாய்த்தான் நாம் இருக்கணுமே ஒழிய, ஒரு நாளும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அனலாய் இருக்கிறவனை அனல் இல்லாதவனை மாற்றி விடக்கூடாது. நிறைய ஆவிக்குரியவர்கள் திருமணமான பிறகு பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. குடும்ப வாழ்க்கை சரியா அமையாததுனால, நல்லா ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ண பொண்ணெல்லாம் கணவன் சரியா அமையாததுனால பின்மாற்றம் அடைஞ்சிருச்சு. நல்லா ரட்சிக்கப்பட்ட பையன் மனைவி சரியா அமையாததுனால குடிகாரனை மாறிட்டான். இது நடக்குது. ஆனா பைபிள் எதுக்கு 2 பேரை இணைக்குதுன்னா, அனல் இல்லாதவர்களை என்ன உண்டாக்கணும்? அனல் உண்டாக்கணும். அனல் இல்லாமல் படுத்திருக்கிறான்னா அவனை என்ன உண்டாக்கணும்? அனல் உண்டாக்குவதற்கு. ஒரு குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய பொறுப்பு கணவன் மனைவி 2 பேருக்கும் இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி ஆவிக்குரிய அனுபவம் மனைவிக்கு இல்லையா, அதை உண்டாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்ம நினைச்ச மாதிரி மனைவி கணவன் அப்படி இல்லையா, நம்ம ஜெபத்துல மாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. 13:33. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து செய்தி பரவ செய்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம்.
12 பேர் போனாங்க. 10 பேர் வந்து அங்க என்ன பண்ணாங்க? துர்ச்செய்தி பரப்புனாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும், இங்க வசனம் சொல்லுது 6வது வசனம் வாசிங்க, 14:6. சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகி யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகி காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, நல்லா கவனிங்க, 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புனாங்க. ஆனா அந்த 2 பேர் சொல்றாங்க, அப்படி இல்ல, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு இதோ அது ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்ன அடுத்த வசனம் வரைக்கும், 10வது வசனம் வரைக்கும் நல்ல செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரே தேசத்தை தான், ஒரே விஷயம்தான். ஆனா 10 பேர் சொன்னதுக்கும் இந்த 2 பேர் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள், 2 பேர் நற்செய்தி. கர்த்தர் எதுக்கு 2 பேரை செலக்ட் பண்றாரு? இப்ப வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும்போது அவர்களுக்குச் சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதைப் பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். எதுக்கு இந்த 2 பேரை அனுப்பினாரு? வாசிங்க, லூக்கா 9:1 வாசிங்க. லூக்கா 9:1. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்ப எதுக்கு அனுப்பினார்? 2 பேரா? 2 பேராங்கிறது மார்க் 6:11 இருக்குது, அனுப்பினாருங்கிறது லூக்கால இருக்குது. அந்த 2 பேருன்றதுக்கு தான் இங்க வந்தேன். 2 பேரா எதுக்காக அனுப்பினார் அப்படின்னு கேட்டா, துர்ச்செய்தியை பரப்ப அல்ல, நற்செய்தியை பரப்ப. 2 பேர் போயிட்டு வந்து நற்செய்தியை சொன்னார்கள், 10 பேர் துர்ச்செய்தியை சொன்னார்கள். ஆண்டவர் எதுக்கு 2 பேரை அனுப்புறாரு? இந்த 2 பேரை அனுப்பும் பொழுது நற்செய்தி, ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் அதிகமானோரை சந்திப்பதற்கு. 2 பேரை ஏன் கர்த்தர் உங்களை இணைச்சிருக்கிறார் தெரியுமா? உங்க 2 பேரை இணைச்சதுக்கு காரணம் நற்செய்தியை பரப்புவதற்கு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள நீங்க நற்செய்தியை சொல்றீங்களா, துர்ச்செய்தியை சொல்றீங்களா? உங்க வாயின் வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டுக்குள்ள பேசும்போதே நெகட்டிவா தான் சொல்லும் போதே. பையனை சொல்லும் போது மார்க்கு கம்மியா எடுத்தான், நம்ம என்ன சொல்றோம்? இப்படி எடுத்தா நீ நடுத்தேர்ல தான் நிற்ப. இதுக்கு வேற மாதிரி கூட சொல்லலாம். டேய், நீ இப்படி எடுத்தினா நீ நினைச்ச குரூப் கிடைக்காது, வேற குரூப் கிடைக்கும், நீ நல்ல குரூப் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்கணும் சொல்லலாமே. சரி, ஒருவேளை உனக்கு படிக்க முடியலையாப்பா, ஆண்டவர்கிட்ட கேளு, ஞானத்தை கொடுப்பாரு, இப்படி சொல்லாமே. சொல்லும் போதே நெகட்டிவ், துர்ச்செய்தி. எதை சொன்னாலும் நடக்காது, ஆகாது. கணவர் வந்து ஏதோ ஒன்று சொல்றாரு, ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். சரிப்பா, ஜெபம் பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க, கர்த்தர் கூட இருப்பாரு, ஜாக்கிரதையா யோசிச்சிட்டீங்களான்னு கேட்கறது இல்ல. உங்களுக்கு தான் எதுவும் வராத, நீங்க தொட்டாதான் எல்லாம் நாசமா போகுமே, எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு, அவன் பாக்குறான் போயிடும் போல. எதுக்கு எடுத்தாலும் பையன் சைக்கிள் ஓட்டுறானா சொல்லும் போது, டே பார்த்து போடா, கொஞ்சம் ஓரமா போ, பொறுமையா ஓட்டு, அது பரவாயில்ல, பார்த்து போடா, எதுல லாரி வரும், அடிபட்டுற போது சொல்லுமா. சில ஆட்களுக்கு வாய் ஏன் தான் அப்படி இருக்குன்னே தெரியாது. வசனம் சொல்லுது, ஜீவனும் மரணமும் எங்க இருக்கு? நாவல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் துர்ச்செய்தி, சொல்ற விஷயமே நெகட்டிவ். ஆண்டவர் உங்களை எண்ணி கூட்டது எதுக்கு தெரியுமா? நற்செய்தி சொல்லுவதற்கு. அந்தந்த காலம் வரும்போது அந்தந்த ஆண்டவர் கொடுத்தாருல, அதே மாதிரி வசதி வாய்ப்புகளும் அந்தந்த காலம் வரும்போது கர்த்தர் உயர்த்தி கொடுப்பார். நமக்கு தர ஆண்டவர் வேற யாருக்கு தரப்போறாரு? சிலர் இந்த மோட்டிவேஷன்லாம் பேசணும்னு சொல்லி போயிடுவோம். அப்படி போயிடாதீங்க. உங்க வாயில் வார்த்தை வருவது எல்லாம் குட் நியூஸாக இருக்க வேண்டும். அதுல மிகப்பெரிய குட் நியூஸ் ஆண்டவரை பத்தின செய்தி. குடும்பம் யாரை பத்தி சொல்லணும்? ஆண்டவரை பத்தி சொல்லணும். வீட்டுக்குள்ள ஆண்டவரை பத்தி கொஞ்சமாவது சொல்லணும். முந்தி நம்ம வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு ஜபத்துக்கு வீட்டை திறந்து கொடுப்பாங்க. வீட்டில் காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் அந்த மாதிரி மாசத்துல ஒரு நாள் வைப்பாங்க. அது ஒரு பிஸ்கெட்டோ டீயோ தான் தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஆனா கர்த்தருக்கு உங்க வீட்டில் நற்செய்திக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் போது உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாங்க ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தோம், குட்டி வீட்டில். அது வந்து குட்டி வீடுனா என்னன்னா, மொத்தமே ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் உள்ளதான ஒரு வீடு, அவ்வளவுதான்.
அதுலேயே ஒரு கிச்சன் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும். மொத்தமே அவ்வளோதான் இருக்கும். ஒரு 150 160 ஸ்கொயர் ஃபீட் தான் மொத்தமே அந்த வீடு. அந்த மாதிரி எங்ககிட்ட 2 வீடு இருந்துச்சு தனித்தனியாக. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, 2வது வீட்டை வாங்கும்போது அந்த வீட்டை வாடகைக்கு விடணும்னு எல்லாரும் சொல்லும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க, வேண்டாம், ஒரு வீட்டில் நாங்கள் இருக்கிறோம், இன்னொரு வீட்டை ஊழியத்துக்கு திறந்து கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியம். ஏன்னா எங்களுக்கு அப்போது வாடகைக்கு விட்டால் காசு வரும், நல்ல காசு வரும். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, வேண்டாம் வாடகைக்கு விட வேண்டாம், அந்த வீட்டை என்ன பண்ணிடுவோம், ஊழியத்துக்குன்னு வைப்போம். அங்கே சண்டே கிளாஸ் நடக்கும், மாதத்தில் ஒரு நாள் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நடக்கும், ஒரு ஊழியக்காரர் வந்து அங்கே ஜாப் பண்ணுவார், அங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருப்பார். முழுக்க அந்த வீடு ஊழியத்துக்குன்னு மாறிச்சு. நான் சொல்கிறேன், அன்னைக்கு அவர்கள் கொடுத்தது ஒரு சின்ன அறை, ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அதை விட பெருசாக ஒரு பைபிள் காலேஜை கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன கொடுக்குறீங்கன்றதுனால அவர் கொடுக்குறேன்னு சொல்லல, நம்ம இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். கொஞ்சமா திறந்து கொடுக்கணும்னு பார்க்கிறாரு. கொஞ்சமாவது உங்க வீடுகளில் நற்செய்திக்கு இடம் கொடுங்க. உங்க வீடுகளில் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க போய் நற்செய்தி சொல்லுங்க. கணவன் மனைவி சேர்ந்து என்ன செய்யுங்க, ஒரு காஸ்பல் சொல்லுங்க. 30 நாள் உங்க வீட்டுக்காக உழைக்கிறீங்க, மாசத்துல ஒரு நாள் ஆண்டவருக்கு ஏன் உழைக்க கூடாது? ஆண்டவருக்காக ஒரு சுவிசேஷம் சொல்லக்கூடாது? வெறும் மிஷனரிகளுக்கு நீங்க பணம் அனுப்புறீங்க, நல்லது. ஆனால் பணம் அனுப்புவது மட்டும் போகாது, நீங்களே மிஷனரியாய் மாறினால் நல்லது. நமக்கெல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியுமா? நான் வந்துட்டு 200 ரூபா மிஷனரிக்கு அனுப்பிட்டேன், நான் வந்து 500 ரூபா அனுப்பிட்டேன், 1000 ரூபா அனுப்பிட்டேன், திருப்தி. நான் சொல்றேன், மிஷனரிகள் செய்கிற ஊழியத்துக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் தகும். அவங்க காட்டுக்கு நடுவில் இன்னைக்கு காலையில் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பாஸ்டர் பேசினதை நாங்கள்லாம் கேட்டோம். மனுஷன் அப்படியே அழுந்துக்கிட்டு பேசுறாரு. உண்மை, வீடியோ காலே பார்த்தோம். அந்த மாதிரி கடினமாய் நார்த் இந்தியாவில் மினிஸ்ட்ரி போயிட்டு இருக்குது. நம்ம காசு கொடுப்பது நல்லது, இல்லைன்னு சொல்லல. அதை விட முக்கியம் நம்மை கொடுப்பது தேவனுக்கு. நாம ஆண்டவருக்கு நம்மளை கொடுக்குறோமா? கொஞ்சமாவது ஊழியத்தில் இறங்கி செய்கிறோமா? நற்செய்தி பரப்பதுக்கு தான் ஆண்டவர் 2 பேரை வச்சிருக்கிறார். இந்த உலகம் முழுக்க துர்ச்செய்தி பறக்கிறவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். ஆனால் நற்செய்தி பரப்புகிறவர் 2 பேரை ஆண்டவர் தேடுகிறார். அந்த 2 பேரை தான் கடைசியில் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். மிச்சம் 10 பேர் என்ன செய்யல, போகல. எந்த 2 பேரை கர்த்தர் இணைக்கிறாரு, எந்த 2 பேரை கானானு கூட்டு போறாருன்னா, ஆண்டவர் என் நற்செய்தி பரப்பக்கூடிய 2 பேரை தான் இணைக்கிறாரு. நற்செய்தி பரப்பக்கூடிய 2 பேரை தான் கானானு கூட்டிட்டு போறாரு. இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? கணவனும் மனைவியும் நற்செய்திங்கிற பேர்ல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னென்ன சம்பாதிக்கணும், என்னென்ன கட்டணும், பிள்ளைங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் போடணும், எதிர்காலத்துக்கு என்ன சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுக்கு என்னென்ன இடம் வாங்கி போடணும், இது எதுவுமே நற்செய்தி இல்லை. தெரியுமா உங்களுக்கு? இது எதுவுமே நற்செய்தி கிடையாது. இது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்றீங்க, நாளைக்கு அது உங்க பிள்ளைகளுக்கு போகுமான்னு தெரியாது. போனாலும் உங்கள் பிள்ளைகளை அதை ஒழுங்கா வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு, நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா கண்டிப்பாய் பரலோகத்துக்கு வரும். அது பரலோகத்தில் சொத்தாக இருக்கும். அந்த சொத்தை யாரும் உங்கள் கையிலிருந்து எடுக்கவே முடியாது. 50 வருஷம் 60 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, பிஎஃப் வருது, ரிட்டையர் ஆகும்போது பணம் வருது, எல்லாத்தையும் போட்டு ஒரு வீடு கட்டுறீங்க. இந்த வீடு கடைசி வரைக்கும் பரலோகத்துக்கு வருமானா தெரியாது. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா கடைசி வரைக்கும் பரலோகத்துக்கு வரும். அப்ப நம்ம எது நற்செய்தின்னு புரிஞ்சுக்கணும், எதை சம்பாதிக்கணும்னு புரிஞ்சுக்கணும், எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். சிலர்லாம் ஒரு 50 வயசு வரைக்கும் இன்சூரன்ஸ் போடுறாங்க. என்ன சொல்லி போடுறாங்க தெரியுமா? சாகும்போது நமக்கு அது என்னவாகும், யூஸ் ஆகும்னு சொல்லி. யூஸ் ஆகுது. எப்படி யூஸ் ஆகுது தெரியுமா? கரெக்டாக 58 வயசு ஆகும்போது இன்சூரன்ஸும் வருது, கூடவே கிட்னி ஃபெயிலியரும் ஆயிடுது, கூடவே சுகர் பிபி எல்லாம் சேர்ந்து வந்துடுது. வந்த பணத்தை அப்படியே டாக்டர் கிட்ட கொடுக்கறதுக்கு சரியா இருக்குது. அப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க இன்சூரன்ஸ் போட்டது எவ்வளவு நல்லது பாத்தீங்களா, ஹெல்ப் பண்ணிச்சு பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க இன்சூரன்ஸ் போறதுக்கு பதிலா அந்த காசை ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணிக்கிட்டே இருங்க. யாராவது ஒருத்தருக்கு ஊழியம் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த வியாதியே வராம கர்த்தர் பார்த்துப்பார் கடைசியா. இப்ப நீங்க சம்பாரிச்ச பணம் மொத்தம் டாக்டருக்கு போச்சு, அதனால நீங்க என்ன முழுசா காப்பாற்றப்பட்டீங்களா? எக்ஸ்ட்ராவா ஒரு 2 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க, அவ்வளவுதான், போச்சு. ஆனால் நீங்கள் பண்ண ஊழியம் இந்த பூமி மட்டுமல்ல, பரலோகம் வரைக்கும் வந்து நிற்கும். அங்கேயும் உங்களை காப்பாற்ற போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னா, ஏதோ கணவன் மனைவியா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் அன்னகர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு திருமணம் ஆகல, அவர்களையும் ஆண்டவர் சொல்றார் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எதுக்கு கல்யாணம் பண்ண சொன்னாரா? இல்ல, அங்கே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உறுதுணையாக இருக்கிறார். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால், அவர்கள் திருமணமாகாதவங்களுக்கு சொல்றேன், உங்களோடு கூட 2வது நபராக ஆவியானவர் இருக்கிறார். பிரசங்கி புஸ்தகம் சொல்லுது 4ஆம் அதிகாரத்துல, முப்பரி நூல் என்ன செய்யாது, அறுபடாது, தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த 2 பேரும் சேர்ந்து பெரிய இவ்வளவு காரியத்தையும் கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்ய வேண்டியதை தேவனும் நீங்களும் செய்ய முடியும். கல்யாணமாகாத மனைவியோ பெண்ணோ, கல்யாணமாகாத ஆணோ
ஒருவேளை கர்த்தர் உங்களை அப்படி வாழ சொன்னா, இந்த ஏற்ற துணை உங்களுக்கு யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன். பாருங்க, ஆதாமுக்கு விழாவிலிருந்து ஏவாளை எடுத்து ஆண்டவர் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துக்கு விழாவில் குத்துனாங்க, சபை வந்துச்சு. இப்ப ஏற்ற துணையாக சபை இருக்கிறது, ஏற்ற துணையாக ஆவியானவர் இருக்கிறார். இப்போ அவர் உங்களை நடத்துவார். ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தா நீங்க 2 பேரும் ஏற்ற துணையாக இருந்து நடத்தணும். திருமணம் ஆகலையா, உங்களுக்கு ஏற்ற துணையாய் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அவர் இவ்வளவு காரியத்தையும் உங்களுக்கு கொண்டு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நெகட்டிவான தாட்ஸை எடுத்துருங்க. ரட்சிக்கப்படாத கணவன் இருந்தா, ரட்சிக்கப்படாத மனைவி இருந்தா, இப்ப நீங்க அவங்களுக்காக நெகட்டிவான தாட்ஸை எடுத்துருங்க. அவ்வளவுதான், இது நடக்காது, ரட்சிக்கப்படாது, அதெல்லாம் இல்லை. கர்த்தர் எந்த பார்வோனையும் எந்த நேபுகாத் நேச்சாரையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் நினைச்சா யாரையும் மாற்ற முடியும். ஏற்ற துணையாய் கர்த்தர் மாற்றுவார். என்ன நோக்கத்திற்காக உங்களை இணைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். உங்களை இணைத்ததான நோக்கம் மாம்சம் அல்ல. உங்களை இணைத்த நோக்கம் ஆவிக்குரிய திட்டம். ஆபிரகாமையும் சாராளையும் இணைச்சது மாம்சம் செத்து போன பிறகு. அதான் வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு ஆவிக்குரிய திட்டம், வாக்கு தத்தத்தின் பிள்ளைன்னு இருக்கு. அந்த வாக்கு தத்தத்தின் காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் கர்த்தர் அவங்களை இணைச்சார். ஆபிரகாம் ஆட்டு மந்தைய சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, கானான் தேசத்தை சுதந்திரிக்க இல்ல. ஏன்னா எபிரேயர் 11 அவனே எழுதுறார், ஆபிரகாமே எழுதுறார். அவர் அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நாடினார். அப்ப ஆண்டவர் கானானுக்கு கொண்டு வந்தது, கானானுக்குள்ள ஆபிரகாமை ஆசீர்வதிச்சது, இதெல்லாமே என்னென்ன? வேற ஒரு ஆவிக்குரிய திட்டத்துக்காக. யாக்கோபு லாபானிடத்துக்கு கொண்டு போகப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? ஆடு மாடுகளை சம்பாதிக்கவா? இல்ல, 12 கோத்திரம் அங்கே பெற்றெடுக்கப்பட வேண்டும். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டது எதற்காக? பிரதமர் ஆகிறதுக்காகவா? இல்ல, புறஜாதியா யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் வழியாக சிலுவை வரணும், கையை கிராஸா வைக்கணும், அந்த கிராஸ் வழியாக புறஜாதியார் உள்ளே வரணும். இந்த அடையாளத்தை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு தேவ திட்டம் இருக்கு. உன்னை பூமிக்கு கொண்டு வந்தது ஏதோ நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று வீடு வாசல் கட்டி கடைசியா சாவறதுக்கு இல்ல. உங்க மூலமா பரலோகம் ஒரு ஆவிக்குரிய திட்டத்தை நிறைவேற்ற வச்சிருக்கு. அது என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு சொல்லுங்க ஆண்டவர், அதை நிறைவேற்றிட்டீங்களான்னு பாருங்க. அதுக்குதான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். நாம ஜெபிக்க போகிறோம். என் குடும்பத்துல உங்க ஆவிக்குரிய திட்டம் நிறைவேறிடுச்சா? என் குடும்பத்துல உங்க பரலோகத்தின் திட்டம் நிறைவேறிடுச்சா? எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க மேல நீங்க வச்ச திட்டம் என்ன? இந்த பூமியில எங்களை கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்ன? நான் ஏதோ 800 கோடியில 10ஓட 11 இருப்பதற்கு இந்த பூமிக்கு வரவில்லை. என்னை கொண்டு பரலோகம் ஒரு காரியம் செய்ய நினைத்திருக்கிறது. அதற்காக நான் கொண்டு வரப்பட்டேன். அது செய்து முடித்தவுடன் நான் பரலோகத்திற்கு போய்விடுவேன். இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு ஏற்ற துணையை தான் கர்த்தர் இங்கே உண்டாக்குகிறார். நீங்க ஏற்ற துணையை வச்சுக்கிட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பூமிக்குரிய புகழ், பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், வீடு வாசல், படிப்பு, அதை பாதுகாக்கிறதுக்கு எதிர்காலத்தில் பிள்ளைங்க, இப்படி நினைக்கிறீங்க. பரலோகம் எதுக்கு கொண்டு வந்ததுங்கிறத நீங்க உட்கார்ந்து கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. Why I am here? நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? அப்படி கேட்க விரும்புறவங்கெல்லாம், ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக என்னை கொண்டு வந்தீங்கப்பா, அப்படி கேட்க விரும்புறவங்கெல்லாம் உங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை இங்கே கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன, முகாந்தரம் என்ன, என்னை நிறைவேற்றி கொண்டு போங்கப்பா. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீ கொண்டு வந்த நோக்கத்தை, முகாந்தரத்தை நிறைவேற்றி முடித்து நாங்கள் அத்தனை பேரும் உம்மை சந்திக்க வரும்போது ஜெயமாய் நீர் அனுப்பின திட்டத்தை நிறைவேற்றினவர்களாய் உம்மை வந்து பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.